ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 6 மந்த் பேபியோடைய ட்ரெஸ் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஈவனாக வந்து இருக்குது, நமக்கு கீழே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது நம்மளுக்கு அது அந்த கிராஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஈவனாக ஒரு லைன் ட்ரா பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவும் போல் நம்ம பாடிஸோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல 7 இன்ச் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பாடிஸ் லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னா 8 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 7 இன்ச் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு போயிடும், மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு போயிடும், மீதி வந்து ஒரு 6 இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். அண்ட் நெக்கு வந்து நம்ம அதில் இருந்து பாதி வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு 1.5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் 2 இன்ச்சு, நெக்கோட விட்த்து 2 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அதை நம்ம லைன் வந்து பாயிண்ட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் பார்த்திங்க அப்படின்னா நான் 3.5 இன்ச் வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவும் நம்ம வந்து ஸ்லீவ்லெஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து இதுக்கு மெஷர்மெண்ட் வேணும்ன்ட்டு இல்லை, அதாவது கர்வ்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து வரையணுன்ட்டு இல்லை, நல்லா கொஞ்சம் டீப்பாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4 இன்ச் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் ஹிப்புக்கும் ஆனால் இதுக்கு ஹிப்புக்கு வந்து நீங்கள் 3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து ஒரு 1 இன்ச் வந்து விட்டுக்கலாம், ரொம்ப கிளாத் வந்து விடணுன்ட்டு இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டிங்கன்னா போதும். 3/4 இன்ச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக உள்ள கிளாத் விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதை பிரித்து ஆல்ட்ரு பண்ணியெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணி ஸ்டிச் பண்ணி போட போகிறதில்ல. பெரியவங்களுக்கு விடுற மாதிரி குழந்தைங்களுக்கு விடணுன்ட்டு இல்லை. ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் போக நம்மளுக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு நெக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அது வந்து பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நான் பார்த்தேன், எனக்கு அது கொஞ்சம் வைடாக இருக்க மாதிரி இருக்குது நெக்கு. இன்னும் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து அது வைடாயிரும். அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதோட நெக்கோட வைடை வந்து குறைச்சிக்கிறேன். அதாவது ஒரு 1.5 இன்ச்சு வந்து நான் வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து நான் நெட்லேருந்து எடுத்த மெஷர்மெண்ட்டு தான், அதனால நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் வந்து நெக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துருங்க அந்த பீஸை. அதுக்கப்புறமா சைடில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணியிருந்த லைன் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி பீஸை தனியாக எடுத்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சைடில் எக்ஸ்ட்ராவாக கிளாத்து நிறையா இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து நல்லா டெப்த்தாகவே வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ்லெஸ் தான் வந்து போட போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இது வந்து நல்லா டெப்த்தாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆர்ம் ஹோல் கட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெக்கை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாடிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த நாச்சஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கீழே வந்து 1/2 இன்ச்சில் கேப் விட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. நெக் வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணும்னா ரவுண்ட் நெக் வச்சுக்கோங்க, இல்லை பா நெக் வேணும்னா பா நெக் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நெக்கு வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த நெக் பேட்டர்ன் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பா நெக்கெல்லாம் வச்சிங்க அப்படின்னா நம்ம கிளாத்து கொடுத்து தான் நம்ம வந்து திருப்பணும். இப்போ ரவுண்ட் நெக்னால் நம்ம அப்படியே உள்ளே வந்து பீஸை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பா நெக்கெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி தான் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் தைக்கணும். அண்ட் இப்போ பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு வந்து ஹைட் எடுத்துக்கிறேன். கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போய்டும். அண்ட் மேலே வந்து
ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஸோ நம்மளுக்கு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்குன்ட்டு வச்சுட்டு நீங்கள் கீழே உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்து அந்த ஸ்கர்ட்டோட லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ எப்படியும் உங்களுக்கு அதாவது ஒரு முட்டி வரைக்கும் வரும். ஸோ உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 2 கிளாத்தாக போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளீட் வைக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃப்ளீட்டுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இருந்தால் தான் ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம நிறையா வைக்க முடியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வந்து அதிகமாக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணினதுக்கப்புறமா அந்த டிசைனோட டைரக்ஷன் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இதில் 2 பீஸ் இருக்குது. நம்ம இதை ஜாயின் பண்ணி ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். ஒரு பீஸ் மேலே பார்த்த மாதிரியும் ஒரு பீஸ் கீழே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக் வெட்டணும் இல்லையா? சேம் மெத்தட் தான், மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறுது. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கொஞ்சம் கிளாத் இருக்குது, இதை வச்சு தான் எக்ஸ்ட்ரா வந்து டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அதில் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் தேவைப்படும். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நாளைக்கு அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் போடுறேன்.